விவசாயங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, விவசாயத்திலே 2 முறை இருக்கிற மாரி ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அப்டேட்டு தான். இதில எது லாபகரமா இருக்கும் அப்படின்றத தான் இதில பார்க்க போறோம். பொதுவாவே சரி அந்த 2 விவசாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நம்ம பண்ணிட்டுருக்க பார்த்தீங்களா, அது ஒரு விவசாயம். அடுத்து இயற்கை விவசாயம். இந்த இடத்துல முதல்ல எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் தான் பண்டைய காலத்திலேருந்து நிரந்தரமா இருந்துச்சு. இப்போ ரீசென்ட் டேஸில இந்த தலைமுறை, இதுக்கு முற்பட்ட தலைமுறை அதிக லாபத்திற்காக, அதிக விளைச்சலுக்காக வந்தது தான் பார்த்திங்கன்னா, இந்த இந்த நான் சொல்கிற விவசாயம் எதுன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நாமலாம் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, பூச்சிக்கொல்லி அடிக்கிறது, அடுத்து உரம் யூரியா போடுறது, இதுதான் பார்த்திங்கன்னா நாம் இப்போ இந்த காலத்தில் செஞ்சுட்டு இருக்கிற விவசாயம். ஆனால் பண்டைய காலத்தில் அந்த முறையில் பார்த்திங்கன்னா, இயற்கை விவசாயம்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. நேச்சுரலாக மாட்டு சாணம், அடுத்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, மனுஷனுக்குமே எந்தவித நோய்களும் இல்லை. என்ன ஒன்றுனா இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் விளைச்சலுக்கு தாமதமாகும். ஆனால் செயற்கை முறை விவசாயத்தில் டக்குன்னு விளைச்சலை கொண்டு வர மாதிரி, உதாரணத்துக்கு 6 மாதத்தில் வளர்கிற நெல்லை 3 மாதம், இது மாதிரி. என்ன காரணம்னா, மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக பார்த்திங்கன்னா, இது மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் இதில் எது லாபம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஃபினான்சியலாக நான் சொல்லலை சரிங்களா. அதற்கு முன்பு அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன், நான் உங்கள் வேலவன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகேங்களா. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய விவசாயத்தை பார்த்திங்கன்னா, நிறைய பேர் விரும்பி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சாமந்தி பூவை நட்டுறாங்கன்னா அதுக்கு பேன் விழுறது, நம்ம ஏரியாவில் எஸ்பெஷலி பர்டிகுலர் நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் வருதுன்றது அது நேச்சுரல். அது ஒன்றும் யாராலையும் பண்ண முடியாது. ஓகேங்களா. நிலத்தடியில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுதான் நம்மளுக்கும் கிடைக்கும். மழையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு காலத்துலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதத்தில் மழை பொழியுன்னா கரெக்டாக பொழியும். சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5வது 6வது படிக்கிற வரைக்குமே நான் இந்த அதிகமாக தண்ணி பேஞ்சு அதிகமாக மழை பேஞ்சு நம்ம வயல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயலோட வரப்புகள் உடஞ்சிட்டு போகிறதும் அவ்வளோ தண்ணி இதாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே காலங்கள் மாற நம்மளுக்கு வயது கூட பார்த்திங்கன்னா மழையின் அளவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி மழையை பார்க்குறதுலாம் இப்போ அதிசயமாக இருக்குது. மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்க போனாலே ஏதோ சின்ன சின்ன தூறல் 1 2 அதே மாதிரி போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம். இது கேட்டால் என்ன காரணம் சொல்லுவாங்க, மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு, அதிகப்படியான இப்போ நம்ம ஏரியாவிலே பார்த்திங்கன்னா வீடுகள் அங்கங்கே ஒன்று இருந்துச்சு, இப்போ பரவலாக காணப்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மரங்கள் ப்ராப்பராக இருக்கிறதுல அதிகப்படியான மரங்கள் பார்த்திங்கன்னா வெட்டப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த காலநிலையில் எக்கச்சக்க மாற்றம், வாகன புகை, இது மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க காரணம் இருக்குது. இந்த மலைகள் மாறி வரத்துக்கு சரிங்களா. இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது நாம் நேச்சுரல் இயற்கை வளத்தை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறோமோ அந்த வளங்கள் நம்மளையே பாதுகாக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. ஓகேங்களா. இதனால் நம்ம பார்த்திங்கன்னா செயற்கை விவசாயத்தை நோக்கி போகிறோம். செயற்கை விவசாயத்தில் சரி நம்ம எல்லாம் ப்ராஃபிட்டே எடுத்துட்றாங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயுமே கொஞ்சம் கேள்விக்குறி தான். என்ன ஒன்றுனா, அவங்க கொடுக்குற மருந்து சரியாக உபயோகப்படுத்தலை, இல்லை எதுனா ஒரு மிஸ்டேக் ஆகிடுது. இது மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் விவசாயத்தில் இன்றைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. அதனால் இதில் எது லாபமாக இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி இயற்கை விவசாயமும் செயற்கை விவசாயமும் சரி, இப்போ செய்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கே நிறைய ஆளுங்க இருக்காங்க. விவசாயம் செஞ்சால் ஆகணுமா, ஒரு டிகிரி இருந்தால் போதும், ஏதோ ஒரு கம்பெனியில் போய் உட்காந்துக்கலாம், 10,000 15,000 கொடுத்தா நீட்டாக வேலை இருந்தால் போதும் அப்படின்ற கான்செப்டில் எல்லாருமே, எஸ்பெஷலி என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, விவசாயத்தில் நஷ்டம் மிக மிக எளிமையாக ஏற்படுதுங்க. இப்போ நம்ம ஒரு வயலில் 1 ஏக்கராக எதுனா ஒரு மக்காச்சோளம் நடுனா கூட 1 கிலோ மக்காச்சோளம் 30 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்றா கூட, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 30 ரூபா விற்றாலும் அந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோ விதை நடுனா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோளம் கரெக்டாக தண்ணி இருந்து வந்து அந்த முதல்ல எடுத்தால் மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை தண்ணி இல்லாமல் காஞ்சோ இல்லை எதுனா புழு பூச்சி அது மாதிரி அடித்தாலோ பார்த்திங்கன்னா அந்த நஷ்டம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாஸ் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்கு. அதிகப்படியான நபர்கள்
லாபமே பார்க்காம நஷ்டம் பார்க்குறதுக்கு காரணமும் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியறதில்ல. விவசாயத்தில் மட்டும்தான். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ வேறு எதனா தொழிலாக இருந்தால் ஒரு மிஷினரியாவோ அப்படியே இருந்துரும், நம்ம அதை சேல் கூட பண்ணிக்கலாம். பட் விவசாயத்தில் அது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அந்த காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிடைக்கக்கூடிய சாணத்தை அடுத்து பார்த்திங்கன்னா பண்டைய கால முறையில் இப்போ நம்ம நெல்லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாம்பளும் இயற்கை விவசாயம் செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கிற கிளைகள்லாம் வெட்டி அந்த நெல் சேத்துல போட்டு அது டிராக்டரை வச்சு அழுத்தி விட்டு பண்ணுவோம். ஆனால் இப்போ அது மாதிரி பண்ணுறதில்ல. அப்புறம் மலைகளில் கூட நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற காட்டில் போயிட்டு அழகாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள், அந்த ஆவாரம் செடி அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டிட்டு வந்து அந்த சேத்துல போட்டு செய்வோம். அது இயற்கை விவசாயமாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த உணவு சங்கிலி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. கட்டாயமாக அந்த உணவு சங்கிலியை நம்ம பிரேக் பண்ணுங்கள். நீர்லேருந்து ஒரு புல் வருது, புல்லுலேருந்து ஒரு வெட்டுக்கிளி அந்த புல்லை சாப்பிட்டு வருது, அந்த வெட்டுக்கிளி ஒரு தவளை சாப்பிடுது, அந்த தவளையை ஒரு காகம் வந்தது, அந்த காகம் போடக்கூடிய கழிவுலேருந்து ஒரு காளான் முளைக்குது. இது மாதிரி உணவு சங்கிலியை நம்ம பிரேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகளும் இது மாதிரியான விஷயங்களும் வருது. நம்ம இயற்கை விவசாயத்தை விட்டு செயற்கை விவசாயத்துக்கு போகும்போது நிலத்தோட வளத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். அடுத்த தலைமுறைக்கு இந்த நிலத்தை நம்ம சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குரியதாக இருக்குது. சரிங்களா? இதோடு நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். நன்றி, வணக்கம்.